பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தர்மியான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 16 அதிகாரம் 20வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன், ஹல்லேலூயா. காலை வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, உங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா துக்கங்களையும் எல்லா பாரங்களையும் நான் சந்தோஷமாக மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன், ஆமேன். பாருங்க, நிறைய பேருடைய வாயில வருகிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய துக்கம் அதிகரிக்கிறது, இந்த துக்கம் மாறும்னு நினைக்கிறேன், ஆனா மாறல, என்னை விட்டு இந்த பிரச்சனை போக மாட்டேனது, இந்த பிரச்சனை எப்படா முடியும் என்று காத்து கொண்டே இருக்கிற, என் துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று அநேகர் புலம்புவதை என்னால் கேட்க முடிகிறது. அப்பேற்பட்ட அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் அந்த துக்கத்தின் காரியங்களை நான் சந்தோஷமாய் மாற பண்ணுவேன் என்று. ஆமேன், அல்லேலூயா. தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்போது எனக்கு முன்பதாகவே இருக்கிறது, அந்த துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று அவர் புலம்புகிறார். என்ன காரியமானாலும் சரி, என் துக்கம் பார்த்தா என்னை கீழே விழ தள்ளுது, என்னால ஸ்டெடியா என்னால நிற்க முடியல, அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிறது, இது என்ன பண்ணுவது என்று தெரியலன்னு சொல்லிட்டு தாவீது விதமாய் அவர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, இந்த மனநிலைமையில் நீங்க இருந்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கங்களை நான் சந்தோஷமாய் மாற பண்ணுவேன், ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றுவேன், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவேன், எதனால எந்த காரியத்தினால் நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ அந்த காரியங்களை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நம்மளுடைய துக்கங்களை நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்காம நம்மளே வச்சிருக்கிறோம். நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ண முடியும். அதுக்குதான் மத்தேயுவில் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. பாரமா, துக்கமா, வேதனையா, நாம தேவ சமூகத்துக்கு நேராக அதை கொண்டு வர வேண்டும். நம்ம கொண்டு வரும்போது அது உண்மையாகவே அது எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த துக்கங்கள் எல்லாம் நீக்கி கர்த்தர் எல்லா காரியத்தையும் சமாதானமாய் மாற்றுவார். ஆமேன். சோ யோபு கூட தன்னுடைய வாழ்க்கையில விதமாய் அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய துக்கம் எப்படி இருக்குன்னா, கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்கிறது, ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது, என்னால சொல்லவே முடியல. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அநேகருடைய வாயில நம்ம கேட்க முடிகிறது. எந்த சூழ்நிலையிலும் என் துக்கத்தை சொல்லவே முடியாது, ஷேர் பண்ணவே முடியாது, நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கிறேன், அவ்வளோ துக்கமா இருக்கிறேன் என்று. நீங்கள் துக்க முகத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாமே கர்த்தர் சுமந்து கொண்டார். அதை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனத்துல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்ம இன்னும் சுமந்து கொண்டே இருக்கிறோம், நம்ம இன்னும் நம்ம பாரத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் தயவு கூர்ந்து ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாரமான யாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய இந்த வேத வசனத்தை வாசித்தது போல அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவர் உங்களுடைய பாடுகளை சுமந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருக்காகவோ சிலுவை சுமக்கல, இயேசு கிறிஸ்து நமக்காக சுமந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக சுமந்திருக்கிறார். துக்கம்னா எந்த வலி இருக்கோ, எதனால நீங்க துக்கப்படுறீங்க, வலியினாலேயா, இல்ல வியாதியின் பலவீனத்தினாலேயா, இல்லைன்னா பிரச்சனை நிமித்தமாக, துரோகத்தின் நிமித்தமாகவா, கடன் பிரச்சனையினால, எந்தெந்த வழியில நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழிகள் எல்லாவற்றையும் என் கர்த்தராகிய தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார். ஆமேன். ஆகையால் அவர் சிலுவை சுமந்தவராக, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராக கடந்து வருகிறார். ஆமேன். மனுஷரால் அவர் எப்படி இருந்தார்னா, புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். நாம படுகிற எல்லா பாடுகளையும் முன்னறிந்தவர் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நம்ம வேற யார்கிட்ட போய் நம்மளுடைய துக்கத்தை ஷேர் பண்ணாலும் எல்லாரும் மௌனமாய் அமைதியா உட்கார்ந்துருப்பாங்களே தவிர நமக்கு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, யோபுடைய நண்பர்கள் அவனுடைய துக்கத்தை பார்க்கறாங்க. துக்கத்தை பார்த்துட்டு யோபு 2 அதிகாரம் 13 வசனத்துல சொல்லுகிறது, அவன் துக்கம் மகா கொடியதாய் இருக்கிறது என்று கண்டு ஒருவரும் அவனிடத்துல ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதலோட தரையில உட்கார்ந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்க தான் உங்களை சுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க துக்கங்கள் எதனால துக்கங்கள் தெரிஞ்சதுமே, ஐயோ இந்த துக்கத்தெல்லாம் நம்மளால தீர்த்து வைக்க முடியாது, இவங்க கடன் பிரச்சனை பெருசா இருக்கு, இவங்களுடைய வியாதி பெருசா இருக்கு, இவங்களுடைய பிரச்சனை பெருசா இருக்கு, இவங்க சண்டை பெருசா இருக்கு, இதை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஓரமா உட்கார்ந்து எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான், அவர் தான் மெய்யாகவே உங்களுடைய துக்கங்களை சுமந்தவர். அவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன் துக்கத்தை சுமந்து கொள்ளுகிறேன், நான் உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எந்த பாடுகளுக்கு மத்தியில அவமானப்பட்டு நீ கலங்கி நிற்கிறியோ அந்த
அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 53 முழுவதும் வாசித்தோம் என்றால், கிறிஸ்துவாகிய இரட்சகர் நமக்காக சிலுவை சுமந்தது நிமித்தமாக அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், பாடுகளை அனுபவித்தார். சோ அவரை நம்முடைய முகங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம மறைச்சிட்டோம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறாரு, அம்மா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற பண்ணுவேன். நான் உன்னை சுமந்து கொண்டேன், நான் உன் துக்கத்தை சுமந்து கொண்டேன். இந்த 40 நாள் உபாஸ் ஜெபத்துல போய் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சிலுவையின் தியானத்துல தேவன் என்னுடைய துக்கத்தையும் அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து இந்த மாதம் முழுவதும் அவருடைய சமூகத்தில் உங்கள் துக்கங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பேசின வேத வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கத்தின் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. விசேஷமாய் கர்த்தாவே அப்பா, பிள்ளைகளுக்காக சிலுவை சுமந்து ஆண்டவரே அந்த சிலுவையின் வழியாக துக்கங்களை சந்தோஷமாய் மாறச் செய்கிறவர் ஆண்டவரே அப்பா, ஜெயம் எடுத்தவர் ஆண்டவரே அப்பா. அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெயத்தை நீர் கட்டளையிடும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். தேவகாரம் கூட இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வீராக. விசேஷமா இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. எல்லோருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற செய்துங்க, பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.